குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஏன்னா நாளைக்கு ராமநவமி, அதனால் நாளைக்கு மார்க்கெட் லீவு. அதனால் நம்ம இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். காலையிலலாம் வேர்ல்டு மார்க்கெட், நேற்று வேர்ல்டு மார்க்கெட் டவ் 30, S&P 500, நாஸ்டாக் கம்போசிட் இது எல்லாமே டவுனில் தான் முடிஞ்சுது. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். நான் கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 80 பாயிண்ட் மைனஸில் தான் பார்த்தேன் நேற்று நைட்டு. காலையில் என்ன ஆச்சுன்னு தெரில. மார்க்கெட் காலையிலேயே மைனஸில் தாங்க இருந்தது, ஒரு மைல்டான மைனஸ். 9 மணிக்கு ஆக நியூஸில் நான் பாலிமர் நியூஸில் பார்த்தேன், ட்ரம்ப் வந்து ட்ரம்ப்பு கிட்டேருந்து ஒரு நியூஸ் வந்த மாதிரி, அதாவது ஈரான் வந்து அணு ஆயுதத்தை நாங்கள் வச்சுருக்க மாட்டோம், சரண்டர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் நான் பாலிமர் நியூஸ்லேயே நான் படித்தேன். அதனால் மார்க்கெட் வந்து ரேலி போச்சு அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க. நான் நியூஸ்லேயும் பார்த்தேன். அதாவது ஒரு ஷார்ட் நியூஸ் தான். அமெரிக்கா ஈரானுக்கு சீஸ்ஃபயர் போர் நிறுத்தம் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் நியூஸ்லாம் அதில் கிடையாது. அதாவது சில பேச்சுவார்த்தைகள், சாத்தியமான சாதகமான பாசிட்டிவான சிக்னல்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் மார்க்கெட்டு இன்றைக்கி நினச்சி மார்க்கெட் ஏறிச்சு. சீஸ்ஃபயர்ன்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, ஓகேங்களா. அமெரிக்கா தான் அந்த சீஸ்ஃபயர் ப்ரொப்போசலை கொடுத்துருக்காங்க ஈரான் கிட்ட. இந்த மாதிரி பேச்சுவார்த்தை வந்து நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அது காலையில் அந்த நியூஸில் இருந்தது. ஆனால் ஈரான் சைட்லேருந்து எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் இன்னும் அவங்க சொல்லலை. அவங்க இன்னமும் அதை டெனீட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, மறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அமெரிக்கா சொல்கிறது. இது கன்ஃபார்ம் நியூஸ் இல்லைனாலும் மார்க்கெட் இந்த ரூமர்ஸாலையும் எக்ஸ்பெக்டேஷனாலையும் மார்க்கெட் இன்றைக்கி ஏறி போச்சு. மார்க்கெட் இன்றைக்கி முழுக்க ஏறினதுக்கு காரணம் அந்த போர் பயம் வந்து குறைஞ்சிது காலையில். நிஜமாலுமே ஒரு 8:30 மணிக்கு நீங்கள் நியூஸ் பார்த்துருந்தாவே இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். முன்ன போர் அப்படின்னு பயம் இருந்ததுனால மார்க்கெட் எல்லாம் டவுன் ஆச்சு. இப்போது போர் குறையலாம், அதாவது போரே நிற்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப்பு கிட்டேருந்து காலையில் நியூஸ் வந்ததுனால மார்க்கெட் வந்து அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு மார்க்கெட் ரேலி ஆச்சு. இது மட்டும் இல்லை, ஆயில் ப்ரைஸும் குறைய ஆரம்பிச்சிது காலையில். சீஸ்ஃபயர்லாம் வரல, இந்த போர் நிறுத்தம் அப்படின்னு சொன்னும் போதே ஆயில் ப்ரைஸ் எல்லாம் அங்கே விலை குறைய ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் பார்த்தீங்களா, 87.170. நான் காலையில் பார்க்கும்போது அது 90 கிட்ட இருந்தது, 92 கூட பார்த்தேன். இப்போது 87 ட்ரேட் ஆகுது. இந்த ஒரு நியூஸ் வந்து தாங்க மார்க்கெட்டை இன்றைக்கி ரேலி பண்ணிச்சு. அதாவது ஆயிலோட ப்ரைஸ் குறைஞ்சா என்ன ஆகும்? இன்ஃப்ளேஷன் குறையும். இன்ஃப்ளேஷன் குறைஞ்சா என்ன ஆகும்? இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரெஷர் வந்து குறையும். இதில் எல்லாமே ஸ்டாக்ஸுக்கெல்லாம் நல்லது தானே. அதனால் மார்க்கெட்டில் ரேலி. அப்புறம் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல ஈரானில், முக்கியமான எண்ணெய் வழி, அது வந்து ஈரானோட தூதரகமோ அமெரிக்காவில் இருக்க தூதரகத்தில் இருந்து ஒரு மெசேஜ் வந்த மாதிரி இப்போது ஒரு நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது. எல்லா கப்பலுக்கும் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக கடந்து போகிற மாதிரி. அதனால் ஏன்னா அதுதான் மெயின் எண்ணெய் வழிக்கான மெயினான ஏரியாவே அங்கே தான். ஏன்னா அதிகப்படியாக ஒரு 70-80% இந்த பக்கம் தான் எண்ணெய் வழி கப்பல்லாம் இந்த பக்கம் தான் போய்கிட்டும் வந்துக்கிட்டும் இருக்குது. அப்போது இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டுக்கெல்லாம் ஒரு குதூகலம். அதனால் மார்க்கெட்டில் இப்போது அந்த போருக்கான பயம் குறைஞ்சி போய் போர் குறைஞ்சிரும், அதனால் மார்க்கெட்டெல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு. இதனால் மார்க்கெட்டில் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? இன்வெஸ்டர்ஸ், ட்ரேடர்ஸ் எல்லாமே அதிகப்படியாக பை பண்ணுறாங்க. அதனால தான் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஷார்ப்பான ஒரு ரேலி. அந்த ஷார்ப்பான ரேலி தான் இன்றைக்கி மார்க்கெட்டை மேலே தூக்கிட்டு போய்கிட்டே இருந்தது. இந்த நம்பிக்கை இன்றைக்கி வரையும் தான் இருக்குது. ஏன்னா போகிற போக்கில் ட்ரம்ப்பு தூங்குகிற நேரத்தில் ஒரு ட்விட்டை போட்டு விட்டு போயிட்டார். அவர் இப்போ முழிக்கிற நேரம், முழிச்சு பார்த்துருப்பார். எப்படி இருக்குது நாட்டு நிலவரம், எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்களா இல்லை துக்கத்தில் இருக்காங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் போடுறா இன்னொரு ட்விட்டை அப்படின்னு போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவரை நம்பியெல்லாம் எதையுமே பண்ணவே முடியாதுங்க. நிஜமாலுமே நேற்று இருந்த மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துட்டு இன்றைக்கி போய் மார்க்கெட் நிலவரத்தை பார்த்தா ஒவ்வொரு நாளுமே நெருப்பு மேலே நடக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த ட்ரேடிங்கில். நேற்று நைட்டு வாங்கி வச்சுருந்தங்க நிலமை மோசமாக போயிடுவோம். காலையில் வரையும் மைனஸில் கிஃப்ட் நிஃப்டி ஒரு 30 பாயிண்ட் மைனஸில் நான் பார்த்தேன். 9 மணிக்கு ஓப்பன் ஆகும்போது 158 பாயிண்ட்டு ஓப்பன் ஆகுது பாசிட்டிவில்.
அதுக்கப்புறம் அந்த சென்செக்ஸ் வந்து 583 பாயிண்ட் பாசிட்டிவில், பேங்க் நிஃப்டி 419 பாயிண்ட் பாசிட்டிவ். அப்புறம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே இறங்குச்சு, ஒரு இடம் கூட கீழேயே வரல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்கும்போது என்ன ஆச்சு, மார்க்கெட் பாருங்கள் அவன் பாட்டு மேலே போய்கிட்டே இருந்தான் ராக்கெட் மாதிரி. நிஃப்டி 50ல் இதை பாருங்களேன், எது வரையும் போயிருக்கான், 23,500 வரை 23,467 வரையும் போயிருக்கான். இன்னும் கொஞ்சம் தான், நான் போட்டிருக்கேன் அந்த ரெசிஸ்டன்ட் 530 இருக்குது, அது கூட போயிருப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சோ தெரியல, கடைசி நேரத்தில் எஃப்ஐஎஸ் வந்து செல் பண்ணாங்களா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கடைசி நேரத்தில் எஃப்ஐஎஸ் வந்து தான் செல் பண்ணியிருக்க முடியும். மார்க்கெட் இருந்த இந்த புத்துணர்ச்சிக்கு மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் வந்தால் தான் இந்த மாதிரி ஒரு செல்லிங் நடந்திருக்கும். ஒரு ஸ்டேஜில் 540 நான் பார்த்தேன் பாசிட்டிவில். அதுக்கப்புறம் நிஃப்டி 50 ஒரு 394 பாயிண்ட் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் வந்து 1205 பாயிண்ட் பாசிட்டிவ். பேங்க் நிஃப்டி வந்து 1102. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 1260. மிட் கேப் நிஃப்டி 256 பாயிண்ட்டு. பட் அந்த இந்தியா விக்ஸு இன்னும் அந்த 24.64 தான் இருக்குது. ஒரு வெறும் 0.40% தான் குறைஞ்சிருக்கு. இன்னும் அதோட அந்த வெலாட்டிலிட்டி குறையவே இல்லை. அப்போ மார்க்கெட்டில் நேற்றும் இன்றைக்கும் எஃப்ஐஎஸ் வந்து சரி ஏறி போங்க அப்படின்னு விட்டாங்களோ என்னவோ தெரில. இன்றைக்கி ரிப்போர்ட்டை நம்ம பார்க்கணும். மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் பெரிய லெவலில் செல் பண்ணாங்களா இல்லை கொஞ்சமாக செல் பண்ணி வச்சுருக்காங்களான்னு பார்க்கணும். எப்படியும் செல்லிங்கில் தான் இருப்பாங்க. எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் செல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்றைக்கி மார்க்கெட் ஏறினதுக்கு இது தாங்க ரீசன். ஏன் திடீர்னு ஏறிச்சு அப்படின்றதுக்கான ரீசன் நம்ம ட்ரம்ப்பு ஒரு ட்விட்டு போட்டதுனால தான் மார்க்கெட் ஏறி போச்சு. ஓகேவா? இது இன்றைக்கி பொழுது கடந்துடுச்சு. இப்போ அவர் இந்நேரம் முழிச்சிட்ருப்பார். நாளைய பொழுதை வந்து மனுஷன் இனிமேல் தான் பேனாவை எடுத்து எழுதணும். ஓகேங்களா? நம்ம இங்கே தமிழ்நாட்டிலலாம் சொல்லுவோம்ல, உன் விதி எழுதப்பட்டது அப்படின்னு. நம்ம விதி இனிமேல் தான் எழுத போகிறாரு. யார்? ட்ரம்ப் எழுத போகிறார். பல்லு விளக்கிட்டு இருப்பார், குளிச்சிட்ருப்பார். அந்த அரியணையில் போய் உக்காந்தவனையும் நாட்டு நடப்ப எவனாவது இருப்பாங்க அண்ணகைங்க, அவங்க சொல்லுவான், அப்படியா பேனாவை எடு, இல்லை கொடு சிஸ்டத்தை நானே ட்விட் பண்ணுறேன் அப்படின்ட்டு உக்காந்து பண்ண ஆரம்பிப்பார். நம்ம விதியெல்லாம் இனிமேல் அவர் தான் எழுத போகிறார். நாளைக்கான விதியை என்ன விதி எழுதுறாருன்னு நம்ம பார்க்கணும். நல்ல வேளை நாளைக்கு நமக்கு லீவு, ராமநவமின்றதுனால என்ன விதி எழுதினாலும் நமக்கு இம்பேக்ட் ஆகாது. மொத்தமாக சேர்த்து வெள்ளிக்கிழமை காமிச்சிரும். ஓகேங்களா? இந்த நியூஸ் வந்து இப்படியே பில்டப் ஆகி சீஸ் ஃபயர் நோக்கி போச்சுன்னா மார்க்கெட் பிச்சுக்கிட்டு மேலே போயிடும். இல்லை ஒரு நாள் கூத்துக்கு ஆடுற மாதிரி இருந்தால் இன்றைக்கி நம்ம ஆடி முடிச்சிட்டோம். இன்றைக்கி அமெரிக்கா ஆடும், அவங்களோட மார்க்கெட் ஆடி முடியும். அவங்க மார்க்கெட்டை ஆடி முடிகிறத பார்த்தாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஆஹா இது உதவாத நியூஸ் அப்படின்ற மாதிரி. பார்ப்போம். இன்றைக்கி ஒரு பொழுதை பார்த்துட்டா நமக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும். இன்றைக்கி ப்ரீமியம் எல்லாம் ரொம்ப ஹெவி ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி ட்ரேடிங்கில் வந்து பெரிய லெவல் ட்ரேட் பண்ணலை. ஒரு 1000 கிட்ட தான், ஃபிகர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். ரொம்ப மினிமமான ப்ராஃபிட் தான். 2 ட்ரேடு தான் பண்ணேன். ஏன்னா ப்ரீமியம் எல்லாம் ஹெவியாக இருந்தது. ஏன்னா என்னுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் அந்தளவுக்கு ஃபண்டு இல்லை. அதனால் மோர் தென் லாட்ஸ் எடுக்க முடியல. சரி ஒரே ஒரு ட்ரேடு மட்டும் 2 ட்ரேட் எடுத்தேன், அவ்வளோதான். இன்றைக்கி ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாருக்குமே காலும் கொடுக்கல. ஏன்னா எல்லாமே ஹெவி ப்ரீமியம் இருந்ததுனால ஒரு வேளை அதாவது ரெசிஸ்டண்ட்டு கிட்ட ஒவ்வொரு வாட்டியும் ரெசிஸ்டண்ட் போயிட்டு வரும்போது ஒரு ஃபியர் இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா எஃப்ஐஎஸ் வந்து ஹெவியாக செல்லிங்கில் இருக்காங்க, ஒரு வேளை மார்க்கெட் இறங்கிடுச்சுன்னா இவ்வளோ ப்ரீமியம் கொடுத்து நம்ம லாஸ் ஆகணுமா அப்படின்ற மாதிரி நான் கொடுக்கல. இன்றைக்கி பெரிய லெவலில் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாருமே ப்ராஃபிட் இருக்க மாட்டாங்க, வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா 2 ட்ரேடு தான் பண்ணது. அந்த 2 ட்ரேடு ஏன்டா பண்ணுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. 2மே கால் சைடில் தான் இருந்தோம். கால் சைடில் இருந்தாவே சரியான ப்ராஃபிட் தான் வந்திருக்கும். இருந்தாலும் ப்ரீமியத்தை பார்த்துட்டு எதுவும் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லாமையே போயிடுச்சு. இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ட்ரேட் பண்ண வேணான்ற மாதிரி நான் டிசைட் பண்ணது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான். அதனால் இன்றைக்கி ப்ராஃபிட் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. முதல்ல ட்ரேடே அந்த அளவுக்குலாம் பண்ணலை. இதுதான் இன்றைக்கி நிஃப்டி 50ல் நாங்கள் பண்ணது என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில். சென்செக்ஸ்லேயும் ஒன்றும் பண்ணலை. சென்செக்ஸ் அவன் பாட்னு ஏறி போயிட்டே தான் இருந்தான். அதை பாருங்கள், போயிட்டே இருந்தான். அதிலெல்லாம் லைன்ஸ் காட்டுது, இதில் நான் போட்ட லைன்ஸே காட்ட மாட்டுது.
என் சிஸ்டத்தை என்ன சொல்கிறதுனே தெரில. ஒருவேளை ஏதாவது ஒரு லைன் போட்டால் வருமா? இல்லை, வரல. ஸோ அப்போ டெலீட் ஆகிட்டுருக்கு. சென்செக்ஸ்லேயும் எந்த கால்ஸும் கொடுக்கல ஃப்ரெண்ட் சர்க்கிளில். அதனால் இது பார்க்குறதே வேஸ்ட்டு. இன்றைக்கி மார்க்கெட்டில் எல்லாமே நம்ம பார்த்தாவே பாருங்கள், ஓவராலாக எல்லா இண்டெக்ஸுமே வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது. ஓகேவா? அது இல்லாமல் எல்லாமே ஹெவி ப்ரீமியம். இன்றைக்கி சென்செக்ஸ் வேறு வீக்லி எக்ஸ்பைரியா, அதனால் ஒரு ஃபியர் இதிலெல்லாம் போய் மாட்டிக்க வேணாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவன் ஓப்பன் ஆனதே கேப் அப் தான், அதுலேருந்து ஏறிக்கிட்டே தான் இருந்தான் மார்க்கெட்டு. கடைசி நேரத்தில் இங்கேருந்து தான் செல்லிங் ஆச்சு 1.25 அது ஒரு மைல்டாக கொஞ்சம் இறங்கி முடித்தான். சென்செக்ஸ்லேயும் நிஃப்டி ஃபிஃப்டிலையும் எல்லா இண்டெக்ஸ்லேயுமே. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு அதிகப்படியான ஆப்ஷன் பையர்ஸ் ட்ரேடே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இவ்வளோ ப்ரீமியம்லாம் கொடுத்து கண்டிப்பாக ட்ரேட் பண்ணியிருக்க வாய்ப்புகள் கம்மி. அதையும் மீறி பண்ணியிருந்தாங்கன்னா, கால் சைடில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பெரிய லெவல் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒன் சைடு மார்க்கெட். எப்போ வரையும் 9:15 11:15 வரையும் மார்க்கெட் ஒரு சைடே ஏறிக்கிட்டு இருந்தது. 2 மணி நேரம் மார்க்கெட் ஏறிக்கிட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஒரு மார்க்கெட் அதுக்கு ஒரு சைட்வே ஆரம்பித்து சைட்வேல போச்சு. 1.25 மறுபடியும் கொஞ்சம் கீழே இறங்குச்சு. இதுதான் இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டிலையும் சென்செக்ஸ்லேயும் எல்லா இண்டெக்ஸ்லேயும் இப்படி தான் நடந்தது. இப்போ இந்த அளவுக்கு நம்ம ப்ளூ சிப்பெல்லாம் ஏறி இருக்குது. ஆனால் ஸ்மால் கேப்பு இந்த மிட் கேப் நிஃப்டியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு ஏறலை. உண்மையை சொன்னால் அதெல்லாம் கொஞ்சம் மைல்டாக தான் ஏறிச்சு, பெரிய லெவலெல்லாம் ஏறலை. ஓகேங்களா? அப்போ இதில் ஏதோ ஒரு உள்குத்து இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நம்ம நாளைக்கு இன்றைக்கி ஒரு நாள் பொழுது போட்டோம், அதுக்கப்புறம் நாளைக்கு தெரிஞ்சிடும் யூஎஸ் மார்க்கெட்டோட நிலைமை எப்படி இருக்குதுன்னு. நான் காலையில் பார்க்கும் போதெல்லாம் இந்த யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்தான். 400க்கு மேலே இருந்தான். இப்போ 277 இருக்குது. நாஸ்டாக் ஃபியூச்சர் நான் பார்க்கும்போது 300க்கு மேலே இருந்தது. இப்போ எவ்வளோ இருக்கான்? இப்போ 174 தான் இருக்கான். அதே மாதிரி டேக்ஸ் எல்லாம் நான் செக் பண்ணும்போது 400க்கு மேலே இருந்தது. டேக்ஸ் இப்போ எவ்வளோ இருக்கான் பார்த்தீங்களா? 347. இன்னும் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போ இது உதவாத நியூஸாக மாறிடுமோ? நிக்கி அவன் தப்பிச்சிட்டான் காலையிலேயே, நம்மளும் தப்பிச்சிட்டோம். நம்ம எப்படியும் ஒரு 120 பாயிண்ட் இறங்கிட்டோம் கடைசி நேரத்தில். கோல்டு பார்த்தா கோல்டு ஏறிக்கிட்டு இருக்குது, சில்வர் ஏறிக்கிட்டு இருக்குது, காப்பர் ஏறிக்கிட்டு இருக்குது, க்ரூட் ஆயில் 88 போயிடுச்சு. அதுதான் அந்த நியூஸால் தான் இந்த மாதிரி மார்க்கெட் ரேலி ஆச்சு. நம்ம ட்ரம்ப்போட ட்விட்டால் இந்த நியூஸ் உண்மையா பொய்யா என்னன்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஈரான் சைட்லேருந்து இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் நியூஸே வரல. ஆனால் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அந்த வழியாக கப்பல்லாம் பயணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ரீசெண்டாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன் நியூஸில். இது மாதிரி ஈரான் தூதரகம் சொல்லியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பாலிமரில் வந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன நமக்கெல்லாம் தெரியல. நமக்கெல்லாம் எப்போ உண்மையான நியூஸ் தெரியும்னா எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தெரியும். நமக்கு முன்னாடியெல்லாம் நம்ம நியூஸ் வராது. நம்மெல்லாம் அந்த அளவுக்குலாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. 10ஓட 11 அத்தோட இது 1 அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வர நியூஸஸ் எல்லாம். பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் நியூஸஸ் போயிடும். ஏன்னா அவங்க தானே முதல்ல சம்பாதிக்கணும், கஷ்டத்தில் இருக்கவங்க அவங்க தானே. அதனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு போயிடும். அவங்க எல்லாம் ஷார்ட் செல் அடிச்சுட்டு லாங் பையிங் வாங்கி வச்சுட்டு மார்க்கெட் நல்லா ஏற்றிட்டு நம்மெல்லாம் உள்ளே போகும்போது ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு நம்ம தலையில் கட்டிட்டு போயிடுவாங்க. இதுதானே காலங்காலமாக நடக்குது மார்க்கெட்டில். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நாளைக்கான அதாவது வெள்ளிக்கிழமைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நாளைக்கு ஈவினிங்கில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.